கர்ஷா. உன் வயசு என்னம்மா? 17. நீ என்ன செய்யற? 12th படிக்கிறீங்க. எங்க படிக்கிறீங்க? சரி, இது எந்த ஊரு? சரி சரி. உன் உடம்புல என்னம்மா பிரச்சனை இருந்தது? எப்படி எப்படி? யாரோ என்னை அமுக்குற மாதிரி இருக்கும், தூங்க விடாம. சரி. அந்த மாதிரி இருந்தது. கால் எல்லாம் ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்புறம் இப்ப நீங்க ஜோம் பண்ணோம்னே வேற அப்ப அது வந்து கழுவி பிறகு தலை எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி படிக்கவே விடாதீங்க. எப்படி? மந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி. அப்ப உடம்பு எப்படி இருக்கும் நேரம்? ஒரு மாதிரி என்ன பண்றோம்? அதாவது ஒரு மாதிரி இருக்கும். எப்படியோ ஒரு படம் ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும். அப்போ படிக்க முடியாது, தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவு வரும். அப்போ இன்னொன்று வேற என்னவோ சொன்னீங்களே, உன்னை என்ன செய்யும்? உன்னை நீ சத்தமா சொல்லி என்ன செய்யும்? தற்கொலை பண்ற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எல்லாம் கெட்ட கனவு வரும். அப்படித்தானே? இது எவ்வளவு நாளமா இருக்கு? 3 மாசமா இருக்கு. சரி, இதுக்கு இப்ப நாங்க என்ன விஷயம் ஜோம் பண்ணோம்ல, ஐயாவும் நாங்க ஜோம் பண்ணோம்ல, அப்போ உனக்கு என்ன தோணுச்சு? என்ன உணர்ந்தது? அப்படியே உச்சந்தலையில இருந்து அப்படியே உள்ள இறங்கி கால் வழியா போய் கால் அப்படியே குத்தி அப்படியே வெளியே போன மாதிரி இருந்தாங்க. என்னது உணர்ந்த? அப்படியே ஒரு அசுத்த ஆவி அப்படியே விட்டு போன மாதிரி உணர்ந்தேன். அப்பா அசுத்தா உடம்பு விட்டு போனதை உணர்ந்தீங்களா? இயேசுனால இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. உடம்பு ஃப்ரீயா இருக்கா? அந்த கால் வலி எப்பயுமே கால் வலி அந்த கால் வலி இருக்கா? இல்ல. அப்ப இயேசுதான் சுகப்படுத்த நம்புறீங்களா? நம்புறீங்க. இப்படி தூக்கி சொல்ல, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி, விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி. ஆமென். ஆமா. ஏமா இது உங்க பேர பிள்ளை தானே? உங்களுக்கு என்ன வேணும்? பேத்தி தான். சரி, இவ சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, அப்ப உங்க பேத்தியாக்கு யார் சுகம் கொடுத்தா? ஏசப்பா. ரைட். இயேசுதான் அற்புதம் செஞ்சிருக்காரு இல்லையா? இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். நன்றி தானே? இயேசு நல்லவர். இயேசு நாமத்திலா இந்த குடும்பத்தை பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கிருபை என்று பொழுது உங்க நாம மகிமைப்படைச்சிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதை கட் பண்ணுங்க பாப்பா.